ஆஸ்ட்ரிச் முட்டையை பற்றி மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி சொன்னது 100% கரெக்ட்ங்கிற மாதிரி பறவைகள் சார்ந்த அனைத்தையும் காட்சிப்படுத்த முயற்சி செய்திருக்கிற திருச்சி பேர்ட்ஸ் பார்க் பற்றிய வீடியோ தான் நண்பர்கள். இந்த பார்க் ஜஸ்ட் பாத்துட்டு மட்டும் அந்த மாதிரி இருக்காம ஒரு 2-3 மணி நேரம் தாராளமா ஸ்பெண்ட் பண்ற நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தரும். இதை திறந்து 1 வருஷத்துக்கு மேல ஆச்சுடா, ஆனா நானே பக்கத்துல இருந்து போனது இல்லைன்னு நம்ம நண்பர் ராம் என்ன அழைச்சிட்டு போனாப்ல. இதோட நிறுவிய காலம் தொடங்கி 1 வருடம் மேல ஆனாலும் தளராத புதுமையும் சுத்தமான பராமரிப்பும் உங்களை கொடுத்த காசுக்கு ஒருத்தரும் தோண வைக்கும். ஒவ்வொரு பறவைக்கும் முன்னாடியும் அதன் பெயர், அதோட பூர்வீக நாடு, இடத்தோடு தமிழ் ஆங்கிலத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. திருச்சி அனலுக்கு வெளியே சுற்றி பார்த்து வேர்வை வந்திருக்கிற சூழ்நிலையில் சற்று இண்டோர் அக்வேரியம் பிரிவு பல வகை நீர்நிலை உயிரினங்களை கண்ணாடியில் அடைத்து ஒளி அம்சங்களை ஏசி அறையில பாக்குறப்போ உலக தரத்துல இருந்தது. இதுல பல இடங்களை குழந்தைகளை உள்ள அனுமதிச்சு குசிப்படுத்துறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திருச்சி நகருக்குள்ள இப்படி மாஸ் பண்ணிருக்காங்கன்னு தோன்றிய மறுக்கணும். இது எப்படி இங்க கொண்டு வந்திருப்பாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற மைண்ட்ஸ் யாரா இருக்கும்னு தோணுச்சு. நெட்ல தேடி பாக்குறப்ப எனக்கு சரியான விடை கிடைக்கல. உங்களுக்கு இதோட விவரங்கள் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஓபன் ஸ்பேஸ்ல பறவை பறந்து வந்து உணவுலாம் கொடுத்து நம்ம மேல ஏற விடுவாங்க. நமக்கு சந்தோஷமா இருந்தாலும் சின்ன பதற்றமும் இருந்தது. சில சின்ன குழந்தைகள் தைரியமா ஏற விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. அந்த போர்ஷன்ல இருக்க பறவைகளுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்திருப்பாங்க போல. சுமார் 4 ஏக்கர் பறவை இருக்கிற இந்த பூங்காவை 18.6 கோடி செலவு பண்ணி அமைச்சிருக்காங்க. காலை 9 இருந்து சாயங்காலம் 6 மணி வரை அனுமதி உண்டு. 200 ரூபாய் நுழைவு கட்டணம். அதுக்கப்புறம் 70 மினி தியேட்டருக்கு தனி காசு. பட் உண்மையாவே ஒர்த்து, அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இது போக வயிற்றுல ஏதாச்சும் போடுறதுக்கு நொறுக்கு தீனி ஸ்டால், பிளேயிங் ஏரியாவோட நிறைவு பெறும் இந்த பூங்கா. திருச்சி சரௌண்ட்ல இருக்கீங்க ஆர் திருச்சியை சுத்தி பார்க்க வரீங்கன்னா ஒரு முறை இங்க வந்து போக முயற்சி பண்ணுங்க. இதை முடிச்சு வெளியே வரப்போ வாட்டர் டேங்க் பக்கம் ஒரு ஃபவுண்டைன் மாதிரி பார்த்தேன். இது நேச்சுரலான செட்டப்பா எதுவும் பிச்சுக்கிட்டு போயிச்சான்னு தெரியல. உங்களுக்கு இதை பத்தி விவரம் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆஸ்ட்ரிச் முட்டையை பற்றி மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி சொன்னது 100% கரெக்ட்ங்கிற மாதிரி பறவைகள் சார்ந்த அனைத்தையும் காட்சிப்படுத்த முயற்சி செய்திருக்கிற திருச்சி பேர்ட்ஸ் பார்க் பற்றிய வீடியோ தான் நண்பர்கள். இந்த பார்க் ஜஸ்ட் பாத்துட்டு மட்டும் அந்த மாதிரி இருக்காம ஒரு 2-3 மணி நேரம் தாராளமா ஸ்பெண்ட் பண்ற நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தரும். இதை திறந்து 1 வருஷத்துக்கு மேல ஆச்சுடா, ஆனா நானே பக்கத்துல இருந்து போனது இல்லைன்னு நம்ம நண்பர் ராம் என்ன அழைச்சிட்டு போனாப்ல. இதோட நிறுவிய காலம் தொடங்கி 1 வருடம் மேல ஆனாலும் தளராத புதுமையும் சுத்தமான பராமரிப்பும் உங்களை கொடுத்த காசுக்கு ஒருத்தரும் தோண வைக்கும். ஒவ்வொரு பறவைக்கும் முன்னாடியும் அதன் பெயர், அதோட பூர்வீக நாடு, இடத்தோடு தமிழ் ஆங்கிலத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. திருச்சி அனலுக்கு வெளியே சுற்றி பார்த்து வேர்வை வந்திருக்கிற சூழ்நிலையில் சற்று இண்டோர் அக்வேரியம் பிரிவு பல வகை நீர்நிலை உயிரினங்களை கண்ணாடியில் அடைத்து ஒளி அம்சங்களை ஏசி அறையில பாக்குறப்போ உலக தரத்துல இருந்தது. இதுல பல இடங்களை குழந்தைகளை உள்ள அனுமதிச்சு குசிப்படுத்துறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திருச்சி நகருக்குள்ள இப்படி மாஸ் பண்ணிருக்காங்கன்னு தோன்றிய மறுக்கணும். இது எப்படி இங்க கொண்டு வந்திருப்பாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற மைண்ட்ஸ் யாரா இருக்கும்னு தோணுச்சு. நெட்ல தேடி பாக்குறப்ப எனக்கு சரியான விடை கிடைக்கல. உங்களுக்கு இதோட விவரங்கள் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஓபன் ஸ்பேஸ்ல பறவை பறந்து வந்து உணவுலாம் கொடுத்து நம்ம மேல ஏற விடுவாங்க. நமக்கு சந்தோஷமா இருந்தாலும் சின்ன பதற்றமும் இருந்தது. சில சின்ன குழந்தைகள் தைரியமா ஏற விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. அந்த போர்ஷன்ல இருக்க பறவைகளுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்திருப்பாங்க போல. சுமார் 4 ஏக்கர் பறவை இருக்கிற இந்த பூங்காவை 18.6 கோடி செலவு பண்ணி அமைச்சிருக்காங்க. காலை 9 இருந்து சாயங்காலம் 6 மணி வரை அனுமதி உண்டு. 200 ரூபாய் நுழைவு கட்டணம். அதுக்கப்புறம் 70 மினி தியேட்டருக்கு தனி